தேவனை அறிந்துக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? வார்த்தையை வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. நான் சொல்லி கொடுத்தேன், நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதெல்லாம் நீங்க பண்றீங்க. இதுல தேவனை அறிஞ்சிக்கிறீங்க. இப்ப தேவனை நீங்க அறிஞ்சிக்கிறீங்கன்றதுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்கு. அப்படின்னா நீங்க நிஜமாலுமே வார்த்தையில தேவனை தேடிட்டு இருக்கீங்க, அவருடைய நாமங்கள்ல அவரை தேடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஜெபத்துல உங்களுடைய ஆராதனையில எல்லாம் அவரை தேடிக்கிட்டு இருக்கீங்க, அவரை அறிஞ்சுக்கணும், இன்னும் அவரை புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றதுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்கு. என்னது? நீ மற்றவர்களை எப்படி ஆமே. இதுடைய நல்ல நற்செய்தி என்ன தெரியுமா? நீ இப்படி அன்பு கூறும் போது அவருடைய கண்கள் மேல அவரு சொல்றாரு, இவனை நான் அறிந்திருக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கிறிஸ்துவம்னா என்னன்னு விளங்கிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அதை இன்னைக்கு நீங்க விளங்கிக்குவீங்க நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் எத்தனை பேர் தெரியும்? நாங்கள் ஜாஃப்னா போயிட்டு வந்தோம். ஆமே, 5 பேர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஜாஃப்னால ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தினோம். 83 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, பாஸ்டர்ஸ். நான் யார்கிட்டயும் கிட்டத்தில் பேசிட்டு சொல்லிட்டு இருந்தேன், இந்த சர்ச்சுக்கு வெளியில் நாங்கள் இப்போ எந்த ஊழியம் செஞ்சாலும் அதை பாஸ்டர்ஸ் மத்தியில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்கள் அதை கொஞ்சம் ஒரு நிமிஷம். இந்த சர்ச்சு வெளியில் எந்த வேலை, இப்போ ஏடிசியில் போனாலும், இப்போ பைபிள் ஸ்கூல் போனாலும் அங்கே படிக்க வரதெல்லாம் பாஸ்டர்ஸ். இப்போ வெளியில் போய் நம்ம தொடங்கியிருக்கதும் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் தான் தொடங்கணும். அத்தனை பாஸ்டர்ஸ் தேவனுடைய வார்த்தையை அப்படி பெற்றுக்கிட்டார். அழுது சிரிச்சு கையை தட்டி. நான் ஒரு நாளும் பாஸ்டர்ஸ் அவ்வளோ கை தட்டி பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். அமேசிங். இட் வாஸ் ஜஸ்ட், அது தேவனால் மட்டும்தான் முடியும். பாருங்க, தேவனுடைய மகிமை அப்படி விளங்கி இருந்துச்சு. பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸ்டீஃபன், எப்படி இருந்துச்சு கூட்டம்? ஏதாவது சொல்கிறீங்களா? இங்கே யாராவது ஒரு ஆள் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இப்படி வாங்க, இங்கே வாங்க. வெக்கம் வந்துருச்சு அதுக்குள்ள. என்னத்த சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. பாஸ்டருடைய வார்த்தையை வாஞ்சிக்கிற அவ்வளோ விருப்பமான கூட்டத்தை நான் பார்த்தேன். அப்போ நான் யோசித்தேன், நம்ம ஜனங்களும் அவங்களையும் பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க ரொம்பவும் அந்த வார்த்தையை வாஞ்சிக்கிட்டாங்க, ரொம்ப கண்ணீர் விட்டு அழுந்தாங்க. சில பேர் பாஸ்டர்கிட்ட காலில் விழுந்து, இந்த மாதிரி வார்த்தை நாங்கள் கேட்டதே இல்லை, அடுத்த கூட்டம் எப்போ வைக்கலாம்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணி தான் அனுப்பிவிட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வார்த்தையை வாஞ்சிக்கிறதுக்கு தமிழர் மத்தியில் ஒரு பெரிய கூட்டம் நம்மளுக்கு உண்டாயிருக்கு. அதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்குள்ள மூச்சு வாங்கிருச்சு பாவம். சில பாஸ்டர்ஸ் எல்லாம் வெரி பிக் சர்ச்சஸ், 400-500 பேர் இருக்க சபை காலில் விழுந்து, உங்கள் கையை மட்டும் வைங்க, இனிமேல் நாங்கள் போய் ஊழியத்தை வேற மாதிரி செய்ய போகிறோம். நானும் பார்த்து, அது தேவனால் மட்டும்தானே முடியும். so many young pastors. எல்லாம் மாறிடுச்சு. திரும்பி வரும்போது எல்லாரும் நாங்கள்லாம் ஒரு தகப்பன் இல்லாமல் இருந்தோட்டோம், எங்களுக்கு ஒரு தகப்பன் கிடச்சிட்டாருன்னு. இப்போ நான் நிஜமாலுமே ஃபாதர் ஆகிட்டேன். தேவன் ரொம்ப நல்லவர். இந்த எல்லாரும் ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமையை உணர்வோம்ல, அந்த மாதிரி எல்லாரும் வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும்போது தேவனுடைய மகிமையை உணர்ந்து, அதுதான் அது எப்படி ஸ்டீஃபன் சொல்ல மாதிரி தான், வார்த்தை இல்லை சொல்றதுக்கு என்ன நடந்துச்சுன்னு. தேவனுடைய கிருபை, அதெல்லாம் மகா பெரிய கிருபை. அதுக்கு நீங்கள் அநேகர் உங்களுடைய பணத்தினால சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
நீங்கள் உங்களுடைய விதை என்ன மாதிரி ஒரு விதை, எப்படிப்பட்ட விதைன்னு உங்களுக்கு இப்போ விளங்கலை, இன்னொரு 2-3 வருஷத்தில் விளங்கி வைங்க. அது ஒரு தீ மாதிரி அங்கே பரவிட்டு இருக்கு. அங்கே 3-4 நாளாக விடாத கால். என்னன்னா அடுத்த கான்ஃபரன்ஸ் உடனே வச்சுருவோம், எல்லாம் அவங்களே பிளான் பண்ணிட்டாங்க. முல்லைத்தீவில் இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல் எடுத்துருவோம், ஒரு 100 பாஸ்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க, வந்துடுவாங்க, நாங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டோம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பாதைக்கு வெளிச்சம், அதுதான் இந்த கான்ஃபரன்ஸோட பேர். இனி எல்லா இடமும் பாதைக்கு வெளிச்சம் என்ற ஒரு கருத்தரங்கம் நடந்துகிட்டே இருக்கும். தேவனுடைய மகிமை இந்த தேசமே பார்க்கும். ஆமேன். அது எங்கே இருந்துன்னா இங்கே இருந்து தான் எல்லாம் போயிட்டுருக்கு. அதை நீங்கள் முதல்ல விளையுங்க. ஆமேன். நேரம். எத்தனை பேர் தேவனை உண்மையாக நேசிக்கிறீங்க? பார்த்தீங்களா, எல்லாரும் கையை தூக்கிட்டீங்க. அப்போ ஒரு சிலர் கையை தூக்கலை. ஏன்னா தெரியும், இந்த மனுஷன் ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இதில் நம்ம கையை தூக்கி ஏன் நம்ம மானமும் போகிறதுக்குன்னு. தேவனை நேசிக்கிறதுனா, இப்போ தேவனை எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறோம்? எல்லாரும் சொல்கிறோம் நேசிக்கிறோம், தேவனை நேசிக்கிறோம். ஆமேன். இப்போ நான் மைக்கை நீட்டி நீங்கள் எப்படி தேவனை நேசிக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எப்படி தேவனை நேசிக்கிறோம்ன்றது ஒரு ரொம்ப மத்தேயு எங்கே இருக்குது? மத்தேயு 22 மத்தேயு 22 தான். 22 இந்த கடைசி இந்த 30க்கு போங்க, 35, 36 அங்கே ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இயேசுகிட்ட கேட்குறாங்க. முதல்ல அந்த கேள்வி என்னன்னு பார்ப்போமா? நான் கொஞ்சம் உட்காந்துட்டு பேசினா பரவாயில்லையா? நான் உட்காந்துருக்கேன், நீங்களாம் அப்படியா? ஆஹா சுகமா. நான் நேராக இங்கே தான் கூட்டத்தில் சர்ச்சில் இறங்கினேன். இப்போ ஒரு ஜாஃப்னாலிருந்து. அப்போ நேராக ஆமாம், அப்போ இறங்கி முகம் ஒரு மாதிரி இருக்குது, அப்படி டயர்டாக இருக்குன்னு இன்னைக்கு தான் வாழ்க்கையிலேயே முறை பவுடரெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கு. அதனால வார்த்தையை கேளுங்க கொஞ்சம். என்ன எழுதியிருக்கு? போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். பாருங்க என்ன கேட்குறாங்க. இயேசு கிட்ட எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? நியாயப்பிரமாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இங்க கர்த்தாவே எங்களுடைய காதுகளை திறங்க, எங்களுடைய இருதயத்தை திறங்க. இந்த வார்த்தையினுடைய மகிமை, இந்த வார்த்தையினுடைய வெளிச்சம் எப்பொழுதும் எங்களில் பிரகாசிக்கட்டும். ஆமென். நியாயப்பிரமாணத்தை பத்தி தான் கேட்குறாங்க. இயேசுவே ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, எங்களுக்காக ஏதாவது புதுசா சொல்லி கொடுங்கன்னு கேட்கல. நியாய பிரமாணத்துல எது எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அப்ப என்ன சொல்றாரு இயேசு? இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு எது சொல்லுதான்? நியாய பிரமாணம் சொல்லுதான். என்னது? முழு அப்ப அவர் என்ன சொல்றார்? எது பெரிய பிரமாணம்? உங்களுடைய பிரமாணம்னு கேட்கல இயேசுவே. உங்களுக்கு ஏதாவது பிரமாணங்கள் இருக்கா சொல்ல? நியாய பிரமாணத்துல பெரிய பிரமாணம் எது அப்படின்னா இவர் சொல்றாரு, லவ் த லார்ட், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் மனதோடும் அன்பு கூறுவாயாக. முழு மனதோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு. உன்னுல என்னெல்லாம் இருக்கோ, உன்னுல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுவாய் ஆக. ஆமே. இப்ப நான் உங்ககிட்ட கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் படிச்சு கொடுத்தேன். என்னது? ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். என்னது மறைக்கப்பட்ட ரகசியம்? ஞாபகம் இருக்குல்ல?
2 பேருக்கு இவருக்கு ஞாபகம் இருக்கும் கட்டாயமா. அவரை அவரை உங்களுக்கு ஞாபகம் இருக்க, மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் இல்லையா? அதை ஒரு மூலையில் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அங்கே வருவோம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். என்னோட கேள்வி இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன். என்னுடைய கேள்வி, இவர் சொல்கிறாரு பிரமாணத்தை பற்றி தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம், பிரமாணத்தை பற்றி தான். ஏன் இதை திரும்பவும் நான் சொல்கிறேன்னு கொஞ்ச நேரத்தில் விளங்குவீங்க. இயேசு சொல்கிறாரு, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நீ சரி. அப்போ இயேசு இப்போ சிலுவைக்கு போயிட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து அதை தொடர்ந்து இப்போ அப்போஸ்தலர் அந்த புக்கை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கிற முக்காவாசி எழுதுனது யாரு? பவுல். பவுல் எங்க இதை பத்தி பேசியிருக்காரு? ஒரு இடத்துல. ஆனா எங்கேயாவது நீ உன்னுடைய தேவனை நேசிப்பாயாகன்னு சொல்லுங்களேன். எங்கேயாவது ஒரு இடத்துல? அப்பா, அவ்வளோ ஒரு என்னதான் சொல்ல வரீங்க? இருக்கா இல்லை ஏதோ நீங்க உங்களுடைய அமைதியை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நீங்க எது சொன்னாலும் சரி பாஸ்டர், நாங்க பாடுக்கு இப்படியே உட்காந்துக்கிறோம். பாருங்க, பிரமாணத்துல எது மேலானதுன்னு கேட்டப்போ எந்த கற்பனை? இயேசு சொல்றாரு உன்னுடைய. ஆனா பவுல் எங்கேயுமே நேரடியா நீ தேவனை நேசின்னு சொல்லல, நீ தேவனை தேடு, இல்லாட்டி அறிந்து கொள்ளுன்றாரு. என்னோட தான் இருக்கீங்களா? இதை நீங்க இன்னைக்கு விளைவிக்கணுமே. அவர் சொல்றாரு, பவுல் இப்ப சொல்றாரு, எனக்கு லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், என்னுடைய இயேசுவை அறிகிற அறிவுக்காக. பவுல் நேரடியா எங்கேயுமே தேவனை நேசின்னு சொல்லல, நீ தேவனை அறிந்து கொள்ளுன்றார். ஆனா நிறைய இடத்துல இப்படி சொல்லுவார். என்னது? ரோமர் 8:28 சொல்றாரு, all things work together for those who love the Lord. கொஞ்சம் கவனிங்க. என்னது அதுக்கு தமிழ்ல என்னது தெரியாது யாருக்குமா? ரோமர் 8:28 என்னமா எழுதியிருக்கு? தமிழ்ல எப்படி இருக்கு பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆமென். அப்ப இந்த மாதிரி இன்னொரு நீங்க சொன்ன ஒரு வசனம் இருக்கு. என்னது? 2 கொரிந்தியரா? 2 கொரிந்தியர் 2 இல்ல 1 கொரிந்தியர் 2:2 இருக்கு. 2, 8, 9, 10. 1 கொரிந்தியர் 2 8வது வசனம் இல்ல 9வது வசனம் 10வது வசனம் இல்ல அதுவும் இல்ல. ஆனா இங்க இந்த இதுலயும் ஒண்ணு வரும் பாருங்க. என்ன எழுதியிருக்கு? 9:9 என்ன இருக்கு? எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை அப்படின்னு தேவனுடைய அன்பை பத்தி பேசியிருக்காரு. இன்னொரு இடத்துல எழுதி இருக்கு. அது இன்னும் அருமையான வசனம். என்ன எங்கப்பா இருக்கும்? அதே தான் இந்த 1 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர்ல 8வது அதிகாரத்துல 3வது வசனம் ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி என்ன இருக்குமா? 1 கொரிந்தியர் அன்பு கூறுகிறவனேவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். தேவனை சரி, இங்க இருந்தா நம்ம தொடங்க போறோம். தேவனை அன்பு கூறுகிறவனை தான் அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனை எவன் அன்பு கூறுகிறானோ அவனை தான் தேவன்.
அப்ப திரும்பவும் என்னோட கேள்வி, இப்ப இதுதான் இப்படின்னு ஆகி போச்சு. என்னது? தேவன் இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, நீ தேவனை நேசிக்கணும். ஆனா அதுக்கு அர்த்தம் அவர் சொல்லலையே. தேவனை நேசிக்க சொல்றாரு. இப்ப அதுக்கு அர்த்தம் நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம் அப்படின்னா, கற்பனைகள் எல்லாத்தையும் கரெக்டா பிரமாணங்கள்ல கரெக்டா வைக்கணும், இல்லாட்டி ஒழுங்கா ஜெபிக்கணும், ஒழுங்கா வேதத்தை வாசிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், இதெல்லாம் தான் நான் தேவனை அன்பு கூறுறேன்னு நம்மளா ஒரு முடிவுக்கு வந்து, இதெல்லாம் தேவனை அறிகிறது. ஆமென். நான் இப்ப இவ்வளவு நாளா சொல்லி கொடுத்துட்டு வரேன் இல்ல, தேவனை நீ அறிந்து கொள், தேவனை அறிந்து கொள். நீங்க சொன்னது ரோமர்ல இருக்கு, ரோமர் 13:8. திடீர்னு வெளிச்சம் வந்துருச்சு. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொருவரிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அப்படின்னு இவ்வளவுதான் பவுல் சொல்றாரு. கடைசி அவர் என்ன சொல்ல வராரு? இதை நல்லா வாசிக்கிறீங்களா? என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், கடனா? ஆமென். அப்படின்னா இதுதான் யோவானும் சொல்றாரு. அப்ப அதைத்தான் முதல்ல பார்க்க போறோம். பாருங்க, அதை பார்த்துட்டு இந்த வசனத்துக்கு திரும்ப வர போறோம். சரியா? என்னோட தான் இருக்கீங்களா? இயேசு இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கல. ஆனா இயேசுவோட நடந்த ஒரு சீசன், பேர் என்னது? அப்பா, எந்த சீசன் சார்? 12 பேர் இருந்தாங்க. நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் எங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இயேசுவோட நடந்த ஒரு சீசன் தான் இந்த அன்பை பத்தி. அது யோவான் தான் தன்னை பத்தியே எழுதுகிறார். என்ன எழுதுறாரு? தேவன் மிகவும் நேசிக்கிறது என்னதான், தேவன் மிகவும் அப்படின்னு அவர் தான் சொல்லுகிறாரு. அவர் தான் ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைகிறாரு. பாருங்க, ஒரு பெரிய உண்மை. நான் காட்டுறேன், என்னோட தான் இருக்கீங்களா? ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைகிறார். அப்ப யோவான் 1 யோவான் 4வது அதிகாரத்துக்கு போயிருவோம். 1 யோவான் போயிட்டோமா? கொஞ்சம் வாசிப்போமா? ஒரு 10 வசனம் வாசிச்சா ஒன்னும் ஆயிராது இல்ல. 10 வசனம் வாசிப்போம். 7வது வசனத்துல இருந்து வாசிப்போம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. கொஞ்சம் கேளுங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அது இங்கிலீஷ்ல காட்டுங்க. Okay. Verse 8. He who does not love does not know. அப்படின்னா உனக்கு அன்பு செலுத்த தெரியலனா உனக்கு தேவனையே நீ இன்னும் அறிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தமா? நான் சொல்றவங்களை விளங்குதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஆமேன் நீங்களாம் முழிச்சிருக்கிறீங்களான்னு பாக்குறது. தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை உங்களுக்கு தெரியும்ன்றதுக்கு ஒரே அடையாளம் என்னது? உங்களுக்கு பாபுவுக்கு இயேசுவ தெரியும் அப்படின்றதுக்கு ஒரே அடையாளம் என்னது? நீ அன்புனா என்னது? என்ன அன்பு? நீ பிறரிடத்தில். என்னோட தான் இருக்கீங்களா? எத்தனை பேர் இந்த வாரம் வீட்டுல சண்டை போட்டீங்க? அனிதா கை தூக்காமலே சொல்லிட்டாங்க, கண்ணுலயே பேசிட்டாங்க. கை தூக்குனா வம்பு.
நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? சிலர் உண்மையா சொல்லிட்டீங்க ஆமா அப்படின்னா இன்னும் நம்ம யாரை அறிஞ்சிக்கல முழுசா. தைரியமா சொல்லுங்க, பரவாயில்ல. அப்படின்னா நம்ம இன்னும் தேவனை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. இதுதான் பிரச்சனை. என்னது பிரச்சனை? இஃப் யூ பவுல் அங்க உயிரை கொடுக்கிறாரு, நீ தேவனை அறிந்து கொள், தேவனை அறிந்து கொள், மிச்சதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில பிரயோஜனமே. நீ தேவனை அறிந்து கொள். அவரு பவுல் இன்னொரு படி போயிட்டு தீமோத்தேயுட்ட சொல்றாரு, நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிந்து கொண்டேன். எனக்கு அந்த வசனம் என்ன புரட்டி புரட்டி போடுது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான். நம்ம எல்லாம் ஒருத்தரை விசுவாசிக்கிறோம், ஆமாவா இல்லையா? அந்த விசுவாசிக்கிறவர் நல்லவரா இல்லையா? அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவர் உங்களுக்கு நன்மை செய்வாரா இல்லையா? அதுக்குன்னு நமக்கு அவரை தெரியும் ஆயிருமா? நீ அன்பு செலுத்துறனால நீ எதையும் பெற்றுக்கொள்ள போறதில்லை. எதை பெற்றுக்கிட்டாலும் அதை விசுவாசம் மூலமாக தான் பெற்றுக்க போற. ஆனா அன்புன்னு ஒரு விஷயத்தை நீ விலகிக்கிட்டா என்ன அர்த்தம்? நீ விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்து கொண்டாய், அதுதான் அதுக்கு அர்த்தம். விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. பாருங்க, இப்ப எத்தனை பேர் நீங்க தேவனிடத்துல ஒரு எதையோ கேட்டு பெற்றுக்கிட்டீங்க? எதையோ கேட்டு தேவனிடத்துல பெற்றுக்கிட்ட யாராவது? நீங்க தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டது என்னோட தான் இருக்கீங்களா? நீங்க தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டவைகள் அவரை அறிந்தனால பெற்றுக்கிட்டீங்களா, இல்ல நீங்க விசுவாசத்துல இது அவர் செய்வாருன்னு நீங்க நினைச்சனால பெற்றுக்கிட்டீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. நீங்க எல்லாம் விசுவாசிங்க, உங்களுக்கு தேவனை பத்தி ஏதோ 2-3 தெரியும். என்ன அதுல ஒண்ணு ஜெபிச்சா அவர் எனக்கு, அவர்கிட்ட போய் கேட்டா எனக்கு பதில் தருவாருன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு, அவ்வளவுதான். அதனால நீங்க விசுவாசிச்சீங்க, பெற்றுக்கிட்டீங்க. அதுதான் பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்தவர். அப்ப பவுல் தான் சொல்றாரு, நான் ஒருத்தரை விசுவாசிச்சேன், அந்த விசுவாசித்தவர் இன்னார் என்று நான் இப்போ அறிந்து கொண்டேன். வா, ஒருத்தரை விசுவாசிச்சேன், அவர் யாருன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் எனக்கு கேரனை பத்தி தெரியும், இப்ப கேரனையே நல்லா தெரியும். பெரிய வித்தியாசம். சரி, அப்ப இது விசுவாசத்தை குறித்தோ நீ எவ்வளத்தை பெற்றுகிறீன்ற குறித்தோ இல்ல, நீ எவ்வளவு தேவனை அறிந்திருக்கிற அப்படின்றது எதுல அடையாளம் என்ன தெரியுமா? உனக்கு தேவனை தெரியுமா இல்லையான்றதுக்கு அடையாளம் என்னது? என்ன அன்பு? மற்றவர்கள் கிட்ட நீ காட்டுற அன்பு தான் ஒரே அடையாளம் உனக்கு இயேசுவை தெரியும்ன்றதுக்கு. வேற 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 எதுவும் இல்லை. எனக்கு இயேசுவை தெரியும், நான் இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு இப்ப விலங்குதான் கேட்கிறேன், தேவனை நேசிப்பதுன்னா அப்ப என்னது? அதுதான் இப்ப வாசிக்க போறோம். அடுத்து வாசிப்போமா? இந்த 17 வரைக்கும் வாசிப்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். சொல்லுங்க என்னோட சேர்ந்து, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே சொல்லுங்க, என்னது? அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறாராம். ஆமென். என்ன அன்புனா என்னன்னு கொஞ்சம் பார்த்துருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த அன்பை பத்தியும் பார்த்துருவோம். தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. நான் எப்பவும் இதை உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஏன்ட்டு உங்கள்கிட்டயும் அன்பு இருக்கு காட்டுறோம், அவர்கிட்ட இருக்கு காட்டுறோம்ல, அவரே அன்புதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால்
தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமே. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாரு. நாம் தேவனை அன்பு கூர்ந்ததுனால அவர் எதுவும் செய்யல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து கொஞ்சம் கவனிங்க. நாம் அவரை அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து திரும்ப என்ன வானத்தை பார்த்து எனக்கு திரும்ப அன்பு செலுத்துன்னு அவரு விளங்குனா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னோட தான் இருக்கீங்களா? இத பாருங்க. அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கு. அதனாலதான் அன்புன்னு ஒரு விஷயமே உண்டாயிருக்கு. ஏன்னா அவர் மற்றவர்களுக்கு உங்களுக்கு இது விளங்குதா? அவர் இதுதான் அன்புன்னு காட்டுறார். என்னது அவர் காட்டின அன்பு? என்னது? மற்றவர்களுக்காக என் ஜீவனை கூட நான் கொடுக்க தயார்ன்ற அவர். அதுக்குதான் அன்புக்கு டெபினிஷனே அதுதான். ஆமென். அப்படின்னு அடுத்து என்ன சொல்றாரு? பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில், இது ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். கடனாளிகளாய் இருக்கிறோம். யோவான் சொல்றதான் பவுலும் அங்க சொல்றாரு. இவங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். பவுல் இன்னும் தெளிவாத ரோமர்ல சொல்றாரு, நீ மாம்சத்துக்கு கடனாளியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீ மாம்சத்துக்கு கடனாளியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா நீ நிச்சயமா தேவனுக்கு கடனாளியா இருக்கு. எந்த விதத்துல? அன்பு செலுத்துறது. நீ தேவனுக்கு ஆனா கடனாளியா இருக்கிற. அத பவுலும் சொல்றாரு, யோவானும் சொல்ற. இந்த கடனை நீ உன்னோட காசை வச்சோ இல்ல நீ முட்டி போட்டு உன்னுடைய பெட்ல அந்த குழி உழுகிற வரைக்கும் முட்டிலேயே இருந்து ஜெபிச்சோ இதெல்லாம் பண்ணி இந்த கடனை அடைக்க முடியாது. நீ ஒருவரை ஒருவர் அன்பு கூறும் போது, நீ மற்றவர்களை அன்பு கூறும் போது, ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப ஆமா. நான் நினைக்கிறேன், நீ உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசின்றத நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா எங்க வாழ்க்கையில ஏத்துக்கிட்டு எங்களை ரொம்ப நேசிக்க தொடங்கிட்டோம். ஏன்னா எல்லாமே என்ன பத்தி தானே, எல்லாம் என்ன சுத்தி தான். எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லைன்னா உடனே அங்க அன்பு தொலைஞ்சு போயிருதா இல்லையா? அவருக்கு சொல்லுங்களேன், என்னோட பேசணும். இப்போ நீங்கள் எங்க வீட்டிலலாம் அப்படி இல்லை பாஸ்டர், நீங்க வந்தீங்கன்னா விளைவிக்குவீங்க, நாங்க அப்படியே தேனே தங்கமேனு தான். அன்பின் சொரூபமே நான் தான் பாஸ்டர், அப்படிதான் உட்காந்துறீங்க சிலர். என்ன பார்க்கறத பார்த்தா என்ன சார் பேசுறீங்க, எங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா. ஆனா விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. அன்பு 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 முதல்ல அன்புனா என்னது, அப்புறம் இங்க வருவோமா. அன்புனா என்னதுன்னு எங்க விளங்கிக்கிறோம்? சிலுவையில விளங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் படைப்பே அன்புதான் எல்லாமே பாருங்க. ஆமா. ஆனா பவுல் ஒரு விஷயத்தை சொல்றாரு, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல கடைசி வசனத்துல சொல்றாரு, நீ சீக். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல கடைசி வசனம் எடுங்கம்மா. கடைசி வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் earnestly desire spiritual gifts. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். முக்கியமான வரங்களை நாடுங்கள். வரங்கள் இருக்கு. வரங்கள்னா என்னது? ஆமா, இந்த முறை நான் இதை படிச்சு கொடுத்தேன் ஜாஃப்னால. இல்ல சரிதான், 12ல கடைசி. முக்கியமான இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னும் மேன்மையான வழிகள்.
பாருங்க, என்னோட தான் இருக்கீங்களா? முக்கியமான வரங்கள், முக்கியமான வரம்னு எந்த ஒரு 2 வரம் சொல்லுங்க. முக்கியமான வரங்க இதுன்னு. தீர்க்க தரிசனம் முக்கியமான வரம். ப்ராஃபஸி சொல்லிட்டீங்க. அதை 14:1 அவரே சொல்றாரு. தீர்க்க தரிசனம் சொல்றது நீ கட்டாயமா தேடி 14:1 சொல்றாரு. அப்ப முக்கியமான வரம்ல ஒண்ணு தீர்க்க தரிசனம். அப்புறம் வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. வியாதிகளை சுகம். இது 2 எவ்வளவு நல்ல ஒரு விஷயம். இங்க எத்தனை பேர் தீர்க்க தரிசனத்தினால இங்க உட்காந்துருக்கீங்க? எத்தனை பேர் உங்க வியாதிகளை சுகத்தை பெற்று உட்காந்துறீங்க இல்லையா? பயங்கரமான விஷயம். ஆனா பவுல் சொல்றாரு, அதுக்கும் மேல மேன்மையான ஒரு வழி இருக்கு அப்படின்னு அடுத்த அதிகாரத்தை எழுதுறாரு. அதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம திரும்ப 1 யோவான் போவோமா? அடுத்த அதிகாரம் என்ன எழுதி இருக்கு பாருங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும், கொஞ்சம் கேளுங்க, நீ தூதனுடைய பாஷையிலேயே பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அப்படின்னா என்னது? நீ வெறும் இதுதான். என்ன இல்லைன்னா அன்பு இல்லாட்டி நீ காலையில இருந்து பயங்கர அறிவா அப்படியே கொட்டலாம், ஞானமா கொட்டலாம், வேத வசனம் எல்லாம் மனப்பாடமா சொல்லலாம். நீ சொல்றது எல்லாமே உலகத்துக்கு இவ்வளவுதான், ஒரு சத்தம் மட்டும்தான். அதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. என்னோட தான் இருக்கீங்களா? வீட்டுல போட்டு எல்லாத்தையும் தாக்கிட்டு இங்க உட்காந்து தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா நீ சொன்னீங்கன்னா அது என்னது? வெறும் இவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல ஒண்ணும் இல்ல. அதனால யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எத்தனை பேர் இந்த வசனம் வாசிச்சீங்க? இப்ப அவரை அன்பு கூறுகிறவர்களை தான் அவர் அறிந்திருக்கிறார். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா அன்பு கூறுறதுன்னா என்னது? பிறனிடத்தில் அன்பு கூறுகிறது. அப்ப அவரை அன்பு கூறுறதுன்னா என்னது? பிறரிடத்தில் அன்பு கூறுறது. அப்ப அதுக்கு அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? நீ பிறரை அன்பு கூற என்னைக்கு பழகிறியோ அப்ப அவருக்கு உன்னை நல்லா தெரிஞ்சிடுது. அதுதான் அதுக்கு அர்த்தம். தைரியமான தேவனுக்கு என்ன தெரியும்? ஏன் நான் டெய்லி அவரை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன் இயேசுவே என்று சொல்கிறேன். அதெல்லாம் வெறும் மறந்துட மாட்டீங்களே. அது எல்லாம் அவ்வளவுதான். அது கொஞ்ச நேரத்துல காதெல்லாம் வலிக்கிற மாதிரி வெறும் ஆமா, அது வெறும் கடைசியில் அது பயங்கர அவர்ச்சனா இருக்கு சார்னு ஓடுற மாதிரி ஆயிரும். விலங்குதான் நான் பேசுறது. நான் தீர்க்க தரிசன வரத்தை நீங்க சொன்ன வரம் தான் மேன்மையான வரத்திலே. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. நீ விசுவாசத்துல இப்ப விளங்குதா? உனக்கு விசுவாசம் இருக்கலாம், ஆனா நீ அவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. நீ விசுவாசத்துல மலையவே ஏற்கலாம், ஆனா உனக்கு இன்னும் அவரை தெரியல. நீ விசுவாசத்துல என்ன மலையவே நீ ரெண்டா என்ன விசுவாசமா இருக்கணும்? அப்படி ஒரு விசுவாசம். ஆனா நான் கேட்கிற கேள்வி, அந்த விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்து கொண்டாயா? அறிந்து கொண்டாய்னா அதுக்கு இருக்கிற ஒரே அடையாளம் நீ மற்றவர்களை அன்பு கூறுகிறது. அது இல்லைன்னா நீ என்ன விசுவாசத்துல செயல்பட்டாலும் நீ கடைசியில ஒண்ணும் இல்லை. ஆமென் சொல்ல வரமாட்டேங்குதுல்ல, நேச்சுரலாவே வரமாட்டேங்குது, கொஞ்சம் திக்குன்னு இருக்கு. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்ப இந்த அன்பு என்னன்னு சொல்றாரு. என்னன்னு பாப்போமா? அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. முதலாவது ஒண்ணா அன்பு
நீடிய சாந்தமும் தயவு உள்ளது. நீடிய சாந்தம்னா என்னது? எனக்கு யாராவது சீக்கிரமா அதுக்கு ஒரு என்னது நீடிய சாந்தம்னா? நீடிய பொறுமை. என்னது? நீடிய பொறுமை. பொறுமையாமா? கரெக்டா, அதுக்காக தான் அர்த்தம். நீடிய சாந்தம்னா என்ன? அன்புக்கு முதல்ல என்ன இருக்கா? பொறுமை. எத்தனை பேருக்கு பொறுமை இருக்கு இந்த சர்ச்சில்? எத்தனை பேருக்கு நிஜமாலுமே நான் என்னம்மா நல்ல பொறுமை இருக்கு பாஸ்டர், பொறுமை இருக்கு? அப்ப என்னத்தை காணோம்? அன்புக்கு முதல்ல என்னது முக்கியமான தேவை? இதனாலதான் பவுல் திரும்ப திரும்ப எழுதுறாரு, பொறுமை தான் தன்னுடைய வேலையை செய்து முடிக்கும். நீ எதிலையும் குறைவில்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கைய அந்த பொறுமை தான் உண்டாக்கும். அந்த பொறுமை இருந்தாதான் உனக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம். விளங்குதா? நான் பேசிட்டு இருக்கோம், விளங்குதா? இது நீங்க இன்னைக்கு விளங்கிக்கிறது ரொம்ப முக்கியம். தேவனை அன்பு கூறுகிறவனை தேவன் அறிந்து இருக்கிறார். தேவன் அறிந்த ஒரு நபரா நான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்களும் அப்படிதான் இருக்க. இந்த சபையை தேவன் அறிந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வேற வழியே இல்ல. அவரை அன்பு கூறுறதுதான் ஒரே வழி. அப்ப தேவன் அன்பு கூறுறதுனா என்னது? தேவனை அன்பு கூறுறனா டெய்லி ஒரு புக் எடுத்து வாசிக்கிறதோ, இது கிறிஸ்துவை பத்தி ஏதோ எழுதி வச்சிருக்காங்க வாசிச்சுட்டேன், இல்ல பைபிளை வாசிக்கிறதோ, இல்ல ஜெபிக்கிறதோ, இல்ல அதெல்லாம் ஒன்னும் மறந்துட மாட்டீங்களா? அதான் தட்டிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் மறந்தாலும் இது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சிருப்பீங்க. இன்னைக்கு டொங்குன்னு தட்டிக்கிட்டு இதை தானே சொன்னாரு. விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. நான் தேவனால் அறியப்படுகிற ஒருவனாக இந்த உலகத்துல இருக்கணும்னா நான் முதல்ல கேட்கிற கேள்வி, உன்னுடைய பொறுமை எங்க? அதுக்கப்புறம் சாந்தம்னா நீடிய, என்னது அந்த வார்த்தை? நீடிய சாந்தமும் தயவுனா தயவு இஸ் அப்படிதான். அப்படி அது தயவு கம்பேஷன்றது கொஞ்சம் பெரிய வார்த்தையாயிரும். தயவுன்னு சொல்லும் போது அந்த அது உங்களுடைய இருதயத்தின் ஒரு நிலைமை. எப்படிப்பட்ட நிலைமைனா, எப்பவுமே மற்றவங்க சொல்றத முதல்ல என்னானாவது பார்ப்போமே அப்படின்ற ஒரு மனநிலை. அதுதான் அது பொறுமையோட சேர்த்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட எதுதான் இல்லை, நான் என்னத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அதை நான் முதல்ல சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற அது ஒரு என்னத்தை சொல்ல, மற்றவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதெல்லாம் அதெல்லாம் அடுத்து, அதெல்லாம் பிறகு வச்சுக்கலாம். நான் என்னத்தை சொல்லணுமோ அதை நான் சொல்லி தீத்து கொட்டிடுறேன். அதுதான் அந்த அந்த மற்றவர்களுக்கான ஒரு இதயம் இல்ல பாருங்க. நீங்கெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்க பார்த்தா அடுத்து அன்புக்கு பொறாமை இல்லை. சரி, அன்பு தன்னை புகழாது. நான் போக விரும்பல. அன்புக்கு பொறாமை இல்லைன்றதுக்குள்ள நம்ம பொறாமையை எப்படி தெரியுமா நினைச்சுக்கிறோம்? நம்ம அதாவது வெரி டேஞ்சரஸ் ஹார்ட் இஷ்யூ. ரொம்ப மோசமான இந்த பொறாமை ரொம்ப மோசமான பொறாமைன்றது. இன்னொருவனை, ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொருவனை பார்த்து நான் அதை போல
இருக்கணும்னு ஆசைப்படுறது. அது இட்ஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ். ரொம்ப டேஞ்சரானது அதுதான். ஏன் தெரியுமா? இந்த பொறாமையினால என்னுடைய ஐடென்டிட்டியவே நான் மொத்தமா என்னுடைய சுயாதீனத்தை நான் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். அது ரொம்ப சின்னதா சில நேரம் இருக்கும், சில நேரம் ரொம்ப பெருசா தெரியும். சின்னதா இப்ப இங்க 2 அக்கா தங்கச்சி உட்கார்ந்துருக்காங்க. சின்னதா சில நேரம் வெளிப்படும். அப்பா யாருக்கு நிறைய அன்பு காட்டுறாரு, அப்படி சின்னதா சில நேரம். ஆனா அதையே நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா வேற வேற இடங்கள்ல பெருசா இருக்கும். அதுல நம்மளுடைய ஐடென்டிட்டி, அடையாளத்தையே தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கும். அன்புன்றது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமா யாரையோ கட்டி பிடிச்சி நான் உன்னை நேசிக்கிறேன் அன்பு அப்படி இல்லை. அன்புன்றது ஒரு இதயத்தின் ஒரு அன்புன்றது ஒரு மனநிலைன்னு சொல்லும்போது it's a place of the heart. ஒரு இருதயம் எப்படி இருக்கணும்ன்ற, ஒரு இருதயம் பொறுமையா இருந்துச்சுன்னா, ஒரு இருதயத்துல தயவு இருந்துச்சுன்னா, ஒரு இருதயம் பொறாமை இல்லாம தன்னையே உயர்த்தி வச்சுக்காம, அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது. இருமாப்புனா அதுதான். அப்ப உன்னையே நீ தூக்கிக்காம நீ பெருமை அப்படின்னு அதுதான் இருதயம். உன்னுடைய இருதயத்தின் நிலைமை, உன் இருதயத்தினுடைய நிலைமைய நீ இந்த மாதிரி இல்லாம நீ வச்சுக்க பழகிட்டீனா அங்கதான் அன்பு. இப்ப அங்கதான் அந்த இதெல்லாம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தனை நேசிக்க பாக்குறீங்க பாத்தியா? அத நீ பண்றம்போது நீ தேவனை நேசிக்க தொடங்கிட்டயா பாருங்க. அதோடைய அந்த ஆழத்தை. நீ தேவனை எப்போ உண்மை, நான் என்னைக்கு ஜூனோ கிட்ட வந்து நான் என்னுடைய பொறுமையை இழந்துடாம தயவுள்ள இருதயத்தோடு பொறாமை இல்லாமல் என்ன பெருசா உயர்த்தி காட்டிக்காம, என்ன பெருசா நான் பெரியவன் என்கிட்ட அந்த பெருமை இல்லாம ஒரு இடத்துல இருந்து என்னைக்கு நான் ஜூனோவை பார்த்து அட இவங்க நல்ல ஒரு மனுஷி இல்லை, நல்ல ஒரு அம்மா, நல்ல ஒரு மனைவி, இவங்களுக்கு நான் என்ன செய்யலாம், இவங்களை எப்படி நான் இந்த உலகத்துல உயர்த்தலாம், இவங்களை எப்படி உயர்த்தலாம், இவங்களுக்கு என்னத்தை உண்டு பண்ணி இப்படி நான் செய்ய வரும்போது நான் ஆக்சுவலா ஜூனோக்கு எதுவும் நான் உண்மையில என்ன பண்றேன்னா என்னுடைய தேவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். நான் என்னைக்கு தேவனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேனோ அவருடைய கண்ணு என் மேல அப்படியே படுதான். விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. அதுக்குன்னு அன்பு இன்னொன்னு சொல்லி இருக்கு, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். இது ரொம்ப முக்கியம். அன்புன்றது என்னது? எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதும் அன்பு இல்ல. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். அப்ப ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது, உலகத்துல அநியாயம் நடக்குதுன்னா நான் அவங்களையும் நேசிக்கிறேன் அப்படி இல்ல. அநியாயத்தோடு இந்த அன்பு என்னைக்குமே. அப்ப அன்புனா என்னன்னு விளங்குதா? எனக்கு நேரம் இல்லை. அன்புனா என்னன்னு விளங்குதா? அப்ப 1 யோவான் 4 போயிருங்கம்மா. திரும்ப 8வது வசனமா வாசிச்சுட்டு இருந்தோம், 9வது வசனம் அதை வாசிச்சு முடிச்சிருவோம். இப்ப உங்களுக்கு விளங்குதான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு. அப்ப நீங்க தேவனை அறிந்திருக்கீங்களா அப்படின்னு, உங்களுக்கு இயேசுவை தெரியுமா, நல்லா தெரியுமா, என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு? உண்மையை சொல்லுங்க. அப்ப இந்த இயேசுவை நல்லா தெரியும்னா என்னது? அது அடையாளம். அப்ப அடுத்த வாரம் என்ன கேட்கிறேன், இந்த ஒரு வாரம் நான் யாருக்கிட்டையும் முட்டி மோதாம வந்திருக்கேன் சார்னு சொன்னீங்கன்னா
ஆனா இதோடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு விளங்கணுமே. எங்களுடைய வீடுகள் இப்படிதானே இருக்கணும், எங்களுடைய வீடுகள் இப்படிதான் இருக்கணும், எங்களுடைய குடும்பங்கள் இப்படிதானே இருக்கணும். யாரு யாரு காரணம்னு இப்ப கை காட்டுறது இல்லை. இப்ப திரும்ப வீட்டு உன்னாலதான் பாத்தி, நீ கேட்டல நீ தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப பாத்தீங்க, அப்ப என்னத்தை தொலைச்சிட்டீங்க நீங்க? எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா, எல்லாத்தையும் பொறுமையா, தயவுள்ள இருதயத்தோடு, பொறாமப்படாம, உங்களையே உயர்த்தி நான் தான் முக்கியம், எனக்கு ஏன் யாரும் முக்கியத்துவமே காட்டுறது இல்லை இந்த வீட்டுல. அனிதா சிரிச்சிட்டு பார்த்தா எனக்கு ஏதோ நான் அனிதா கிட்ட தான் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் பேசுறது விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். தேவன் அன்பாகவே இருக்கிறாராம். அவர் உனக்கு அன்பு செலுத்திட்டு உன்கிட்ட வேற எதையும் கேட்கல. வேதத்துல எங்கேயுமே வேற எங்கேயுமே நீ இதுக்கு கடனாளி அதுக்கு கடனாளி எல்லாம் சொல்லவே இல்லை. இந்த ஒரு விஷயத்துக்கு எழுதியிருக்கு, நீ நிஜமாலுமே தேவனுக்கு கடனாளியா இருக்கிற. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல, எந்த விஷயம்? நீ இப்ப அன்பு காட்டணும், நீ அன்பு காட்டணும். எப்படி அன்பு காட்டுற? அன்புனா என்னது? இதுதான் அன்பு. பாபு அங்க வந்து ஒரு கல்லை தூக்கி வீசுறாரு, வந்தீங்க பொங்குன்னு மண்டையிலேயே. அந்த நேரத்துல என் வாயை மூட நான் பழகிட்டு, வாயை மட்டும் இல்லை இதயத்திலையும் கட்டாயம் அவர் அப்படி செய்யற ஒரு மனுஷன் இப்ப இப்படி செஞ்சாருன்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ, சில நேரம் அது ஏன் மேல இருக்க கோபம் கூட, அது ஏன் மேல இருக்க கோபத்துல கூட அப்படி செஞ்சிருக்க வேண்டாம். வேற எங்கேயோ அடிபட்டு அது எங்க காட்டுறன்னு தெரியாம என்கிட்ட காட்டிட்டு இருக்காரு போலன்னு நினைக்கிற அந்த பக்குவம் வந்துட்டாலே நீங்க யாரை நேசிக்க தொடங்கிட்டீங்களா? தேவனை நேசிக்க தொடங்கிட்டோம். அந்த கையை தட்டினா ஒழுங்காதான் தட்டுங்களேன். விளங்குதா? இத வாசிச்சு முடிப்போமா? இப்போ அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. தேவனை ஒருபோதும் ஒருவனும் கண்டதில்லை. என்னோடதான் இருக்கீங்களா? தேவனை ஒருபோதும் ஒருவனும் கண்டதில்லை. இப்ப எதுக்கு நான் சொல்றேன்? தேவனை ஒருபோதும் ஒருவனும் கண்டதில்லை. அதனாலதான் சொன்னேன் அந்த ரகசியத்தை ஒரு மூலையில வச்சுங்கன்னு. என்னது ரகசியம்? மூடி மறைக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஒரு ரகசியம். இதை இந்த உலகத்தின் அதிபதிகள் பிரபுக்கள் தெரிந்திருந்தால் இயேசுவை சிலுவைக்கு அனுப்பியிருக்கவே. அந்த ரகசியம் என்னது? அந்த ரகசியம் நமக்குள் கிறிஸ்து இருக்கிறது. அதுதான் அந்த ரகசியம். கிறிஸ்து எங்க இருக்காராம்? எங்க இருக்காராம்? அப்ப நானு இப்ப சரியாயிருச்சா ஈக்குவேஷன்? நான் நேசிக்கும் போது அப்ப ஆக்சுவலா யாரதான் நேசிக்கிறேன்? ஏன் யாரு தான் இவங்களுக்குள்ள இருக்கிறா? ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் பொறுமையை இழக்கிறதும் யாருக்கிட்ட தான் இழக்கிறேன்? நான் பொறாமப்படுறதும் அப்ப யாரை பார்த்து தான் பொறாமப்பட்டு இருக்கிறேன்? உங்களுக்கு விளங்கணுமே. அதனாலதான் இவர் இங்க சொல்றாரு, தேவனை ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் அதுதான் அதுக்கு அர்த்தமே. என்னது? நான் ஒருவரை ஒருவர் அன்பு கூறும் போது தேவன் எனக்குள்ள இருக்கிறாருன்றதுக்கு ஒரு அடையாளம். ஆமே. நான் என்னுடைய மனைவி மேல அன்பு கூறும் போது ஆக்சுவலா மனைவிக்குள்ள யார் இருக்கிறா? அந்த கிறிஸ்து. Christ in her is my hope
of glory. அவங்களுக்குள்ள இருக்க கிறிஸ்து தான் என்னுடைய மகிமையின் நம்பிக்கை. மகிமையின் என்னுடைய மகிமையின் நம்பிக்கை எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்க மகிமையின் நம்பிக்கை எங்க இருக்கு? எனக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் ஒருவரை ஒருவர் நம்ம அன்பு கூறும் போது யார அன்பு கூறுறோமா? அப்போ ஒருவரை ஒருவர் வீட்டுல உட்காந்து வஞ்சி, அப்ப யார நம்ம யாரோட போராடிட்டு இருக்கிறோம்? அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னோட தான் இருக்கீங்களா? இது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவம்னா நான் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது வெளியில இது வேலைக்கு ஆகாது. விளங்குதா? வெளியில எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்து உண்மை அதுதான். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த ஏற்றுக்கொள்றது ரொம்ப முக்கியம். ஏற்றுக்கொள்ளாதவன் கிட்ட போயிட்டு கிறிஸ்து அவனுக்குள்ளன்னு அவனை போய் அன்பா இருக்க பாத்தீங்கன்னா அவன் ஆமா வம்பு பண்ணிட்டு போயிடுவான். வாழ்க்கையில் இந்த ஞானம் இருக்கணும், ரொம்ப முக்கியம். அதான் சொன்னேன் தொடக்கத்திலே, இது கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிற ஒரு வார்த்தை. அப்ப நாளைக்கு தேவனை அறிந்துக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? வார்த்தையை வாசிக்கிறீங்க, அப்புறம் ஜெபிக்கிறீங்க. நான் சொல்லி கொடுத்தேன், நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதெல்லாம் நீங்க பண்றீங்க. இதுல தேவனை அறிஞ்சிக்கிறீங்க. இப்ப தேவனை நீங்க அறிஞ்சிக்கிறீங்கன்றதுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்கு. அப்படின்னா நீங்க நிஜமாலுமே வார்த்தையில தேவனை தேடிட்டு இருக்கீங்க, அவருடைய நாமங்கள்ல அவரை தேடிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஜெபத்துல உங்களுடைய ஆராதனையில எல்லாம் அவரை தேடிட்டு இருக்கீங்க, அவரை அறிஞ்சுக்கணும், இன்னும் அவரை புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றதுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்கு. என்னது அது? நீ மற்றவர்களை எப்படி ஆமென். இதுடைய நல்ல நற்செய்தி என்ன தெரியுமா? நீ இப்படி அன்பு கூறும் போது அவருடைய கண்கள் உண்மையில அவரு சொல்றாரு, இவனை நான் அறிந்திருக்கிறேனே, நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, உன்னையும் நான் அறிந்திருக்கிறேன், என்னை விசுவாசித்த இவனையும் நான் அறிந்திருக்கிறேன். எப்படி சார் உங்களுக்கு என்ன தெரியும்? அவருக்கு எல்லாரையும் தெரியும். நான் எப்பவும் சொல்லேன், ஒன்னு பேர் எழுதியிருக்கு, தாழ்மை உள்ளவர்கள் தான் கிருபைய, இல்ல எல்லாருக்கும் கிருபை, தாழ்மை உள்ளவர்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை சார்ந்து இருக்கவனுக்கு தான் கிருபை. அதே மாதிரி அவர்கிட்ட கடனாளியா நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. என்னது? அவ்வளவுதான் சொல்றேன். அதை நீ அப்ப அந்த கடனை நீ செலுத்தும் போது எனக்கு ஒண்ணு தெரியுது, அவ்வளவுதான். சிம்பிள். இதை நம்ம பெருசா போட்டு டாக்டரினலா தியோலாஜிக்கலா போட்டு உடச்சி குழப்பின்லாம் இருக்க வேண்டாம். ஆமென். மிச்சத்தை வாசிச்சு முடிச்சிருவோமா? என்ன இருக்கு? தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவன் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கின்றோம். அவர் என்னவா இருக்கிறாராம்? அன்பாகவே இருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணம் நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் என்னவா இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறாராம். அவரை போலவே நானும் இந்த உலகத்துல இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அது ஏற்கனவே என்ன செஞ்சுட்டாருன்னு தான் அர்த்தம். நான் தான் அதை வெளியில கொண்டு வர
இதை நான் ஏதோ போய் புதுசா பழகணும்னுலாம் இல்லை. அவர் ஏற்கனவே அதை உங்க வாழ்க்கையில செஞ்சுட்டாரு. ஆனாலும் நீங்க அதுக்கு இடம் கொடுக்காம உங்க மாம்சத்துக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விளங்குதா நான் பேசிட்டு இருக்கிறது? ஏற்கனவே அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, ஆனாலும் நீங்க உங்க மாம்சத்துக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? உங்க மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம ஆவிக்கு இடம் கொடுங்க. அப்ப என்ன வர தொடங்கிரும்? தன்னை போல இட் பிகம்ஸ் ஈஸி. நேரமாயிருச்சு, ரொம்ப சுலபமாயிருது. பாத்தீங்களா? உங்களுக்கு நிஜமாலுமே தேவனால அறியப்பட்ட ஒரு நபரா இருக்கணும்னு ஆசை இருக்கா? Isn't it amazing? நானு பயங்கர விசுவாசம் உள்ள ஒருவனா இருக்கலாம். நானு தூதர்களோட பாசைகள் எல்லாம் பேசுற ஒருத்தனா, அள்ளி அள்ளி மற்ற ஏழைகளுக்கும் எல்லாருக்கும் செய்யறவனா இருக்கலாம். அது எல்லாமே அவ்வளவுதான். கடைசியில அவ்வளவுதான். That is all. கடைசியில உங்க வாழ்க்கை அப்படி இருக்கணுமா, இல்ல தேவனால அறியப்பட்ட ஒருவன் நான் இங்க நிக்கிறேன்னு இருக்கணுமா? அந்த முடிவை தான் நீங்க எடுக்கணும். அந்த முடிவை எடுக்கிறது மட்டும் பத்தாது, அது முதல்ல உங்க வீட்டில் தொடங்கணும். ஆஃபீஸில் போயிட்டு பயங்கரமா, ஏன்னா அங்கே தெரியும் ஏதாவது வாயை திறந்தா திரும்பி முகத்திலேயே உழுகும்னு தெரியும். அதனால அங்கே போய் எல்லார்ட்டையும் அன்பு காட்டுவோம். நேராக வீட்டுக்கு வந்து வம்பு தான் காட்டிட்டு இருப்போம். இல்லையா? நான் பேசிட்டு இருக்கோம், விளங்குதா இல்லையா? எத்தனை பேருக்கு நீங்க என்கிட்டயே பேசுற மாதிரி இருக்கு பாஸ்டர் தோணுது? நிறைய பேருக்கு அப்படிதான் தோணி இருக்கும். ஏன் தெரியுமா? உண்மை அப்படிதான். இது எல்லாரும் கஷ்டப்படுற ஒரு விஷயம். ஆனா அதிகமா இதுக்கு நேரம் கொடுக்கறது இல்லை. என்னத்த கடைசியில படுக்கைக்கு போகும்போது தான் கிருபை இருக்கே, நாளைக்கு எப்படியா கண்ணை திறந்துருவோம், இன்னொரு நாளை ஓட்டிடுவோம். இல்லை இல்லை இல்லை, அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியம்னா அப்புறம் நீங்கள் வேற எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நான் தேவனால் அறியப்பட்ட ஒருவனா இந்த உலகத்தில் காணப்படணுமே, அந்த மாதிரி ஆசைலாம் உங்களுக்கு இருந்துச்சு. எனக்கு அதுதான் ஆசை. ஒரு நாள் நான் போய் நிற்கும் போது, நான் இவ்வளோ பிசாசு ஓட்டினேன், இவ்வளோ தீர்க்க தரிசனம் சொன்னேன், இவ்வளோ பேரை சுகமாக்குனேன்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுமா? அவ்வளோதான். அப்பா, அவ்வளோதான். வேற என்ன நமக்கு வேணும்? உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு நிறைய இருக்கலாம். வேணும் சார், இதெல்லாம் வேணும், நாளைக்கே வேணும். ஆனா நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதில்லை. அடுத்த முறை நீங்க தேவனை நேசிக்கிறீங்களா அப்படின்னும் போது இன்னைக்கு மாதிரி அத்தனை கையும் திரும்ப வரணும். ஆனா உண்மையான காரணத்துக்கு வரணும். ஆமே. சரி, ஜெபிப்போம்.